Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th chapter inverse trigonometry. அதில் exercise 4.5 5th sum. Very important sum. அடிக்கடி நம்ம கேட்குற sum. Prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus xz. இதுவும் prove that தான் சாமி. இதுவும் நம்ம கையில் ஒரு மார்க். இது 5 மார்க்கில் கேட்பாங்க. டெஃபினட்டாக நம்ம கையில் ஒரு மார்க் இருக்குது கீ பிரகாரம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தங்கம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பாரு சாமி, அப்படியே எழுதிக்கும். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. இதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும், இதை ரெண்டை மட்டும் எடுத்துட்டாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அப்போ tan inverseக்குள்ளே நம்ம ஃபார்முலா பிரகாரம் இங்கே x இருக்குது, y இருக்கா சாமி? x plus y divided by 1, இங்கே ப்ளஸ்னால மைனஸ் xy. பாருங்கள், இது ரெண்டுக்கும் ஃபார்முலா tan இன்வர்ஸ்குள்ளே x plus y divided by 1 minus xy. இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ். புரியுதா? ப்ளஸ்ஸு இது அப்படியே என்னென்னு எழுதிக்கிற, tan inverse of z. புரியுதா தங்கம்? எகைன் இப்போ இது ரெண்டுக்கும் அதே tan இன்வர்ஸ்குள்ளே பார், ஃபஸ்ட்டு நடுவான இங்கே பாரு சாமி ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எப்படி? x plus y divided by 1 minus xy plus z. இது வந்து எப்படி பாரு, x plus y போட்டோம்ல, அது மாதிரி tan இன்வர்ஸ்குள்ளே இருக்கிற இந்த நம்பர் ப்ளஸ் z நம்பர் divided by 1 மைனஸ், அடுத்து இதையும் மல்டிபிள் எழுதணும். மொதல் இந்த நம்பரையும் நியூமரேட்டரில் ப்ளஸில் எழுதணும். டினாமினேட்டரில் 1 மைனஸ் ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் எழுதணும். எப்படி? x ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy இன்ட்டு z. கண்ணு இதுக்கு தனியாகவே ஒரு மார்க் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இது எழுதுறது நமக்கு ஈஸி. tan இன்வர்ஸ்குள்ளே முதல் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். x ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy. எகைன் இதுக்கும் போடும்போது அதே tan இன்வர்ஸ்குள்ளே தாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் என்ன? x ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy ப்ளஸ் செகண்ட் நம்பர் z டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் x ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy இன்ட்டு z. நியூமரேட்டரில் ரெண்டையும் ஆட் பண்ணணும். டினாமினேட்டரில் 1 மைனஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் இது வருதான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் தாங்க. பாரு, tan இன்வர்ஸாக போட்டுருமா, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான். பாரு, இதை போய் இங்கே பெருக்கு, அவ்வளோதான். என்ன வரும்? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு z போய் 1 பெருக்குனா z மைனஸ் xyz டிவைடட் பை என்ன இருக்குது? 1 மைனஸ் xy. இது நியூமரேட்டர். டினாமினேட்டரும் அதே மாதிரி இங்கே பெருக்கணும் சாமி. அப்போ பெருக்குனா உனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் xy. அதே மாதிரி இங்கே எடுத்து உள்ளே பெருக்கலாமா? அதை அப்புறம் மைனஸும் இசட்டால் பெருக்கணும். அப்போ மைனஸ் xz அதே மாதிரி மைனஸ் yz divided by 1 minus xy. இது புரியுதா சாமி? இப்போ பாரு, 1 minus xy 1 minus xy கேன்சல் ஆயிரும். அப்போ tan இன்வர்ஸ்குள்ளே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் xyz டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் xy மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் xz சாமி, மைனஸ் xz மைனஸ் yz. புரிஞ்சுதா? இது ஒன்றுமே இல்லை ராஜா.
ஜஸ்ட்டு 2 தரம் ஃபார்முலா போடுறோம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். தெரியுதா தங்கம்? பார்த்துக்குங்க. இது tan இன்வர்ஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கோ. tan இன்வர்ஸ்க்குள்ள நியூமரேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய், டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். அடுத்து இதுக்கு போடும்போது அதே tan இன்வர்ஸ்க்குள்ள நியூமரேட்டரில் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான். அப்புறம் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே இசட்டு போய் 1 பெருக்குனா இசட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட். இசட் போய் எக்ஸ் ஒய்யை பெருக்குனா எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் தான். 1 இன்ட்டு 1 1 மைனஸ் எக்ஸ் ஒய், அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். 1 மைனஸ் எக்ஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன், இது கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன். இது மேலே போகும்போது உனக்கு என்ன தலைகீழாக மாறும் இல்லையா? அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், இது டினாமினேட்டர். அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.